திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாளான நேற்று சண்முகர் தங்க சக்கரத்தில் எழுந்தருளினார். சிவப்பு சாந்தி கோலத்தில் 8 மாட வீதிகளிலும் வலம் வந்த சண்முகரை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள சுந்தரம்மன் படவேட்டம்மன் கோவிலில் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்றது. முக்கிய விழாவான தீமிதி திருவிழா விமர்சையாக நடந்தது. அதில் சிறுவர்கள் முதல் முதியோர் வரை பலர் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பன்ருட்டியை அடுத்த வரிஞ்சிப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயத்தில் உரியடி திருவிழா நடைபெற்றது. இதில் பஜனையில் பயன்படுத்தும் தாளத்தை வைத்து பக்தர் ஒருவர் உரியடித்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ராயங்குப்பத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் மஞ்சள் நிற ஆடை அணிந்த பக்தர்கள் கரகம் ஏந்தியபடி செல்ல வான வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள வஉசி துறைமுகத்தினை விரிவாக்கம் செய்திட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மீனவ சங்க கூட்டமைப்பு சார்பில் திரேஸ்புரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துறைமுக விரிவாக்க பணியின் திட்ட அறிக்கை குறித்த தகவல்களை தெரிவித்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக வருகிற வெள்ளிக்கிழமையன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது.